ஹலோ கைஸ், இந்த உலகத்தில் எத்தனையோ காடுகள் இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் மிகப்பெரிய காடுனா, மிகப்பெரிய மர்மங்கள் நிறைஞ்ச காடுனா அது அமேசான் காடு தான். ஏன்னா நம்ம இன்னும் கண்டுபிடிக்காத உயிரினங்கள்லாம் அமேசான் காட்டில் இருந்துகிட்டு இருக்கு. அனகொண்டாலேருந்து இன்னும் நிறையா கொடிய விஷயத்தன்மை கொண்ட நிறைய உயிரினங்கள் இன்னும் அமேசான் காட்டில் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ற 80% ஆஃப் ஃபுட்டு அமேசான் காட்டிலேருந்து தான் எடுக்கப்படுது. அதோட ஆரிஜினே அமேசான் காடு தான். இந்த மாதிரி நம்ம அமேசான் காடு பற்றி நமக்கு தெரியாத நிறைய மர்மமான விஷயங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அமேசான் காடுகள். அமேசான் மலைக்காடுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் பூமியோட மிகப்பெரிய ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னாலே அது பிரேசிலில் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். ஏன்னா அமேசான் காடு மிகப்பெரிய ஒரு பகுதியை பிரேசிலில் தான் இருக்குது. ஆனால் அமேசான் காடு 9 கண்ட்ரீஸில் பரவி இருக்குது. அது எந்தெந்த கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், வெனிசுலா, கொலம்பியா, சுரினாம், பெரு, ஈக்வடார், பொலிவியா, பிரெஞ்சு கயானா இந்த மாதிரி 9 கண்ட்ரீஸில் இந்த அமேசான் காடுகள் பரவி இருக்கு. ஆனால் பிரேசிலில் தான் அதிக அளவு பகுதி இருக்கிறதுனால நம்ம பிரேசில் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 9 கண்ட்ரிலையும் அமேசான் காடு பரவி இருக்கு. இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ தேவையானது ஆக்சிஜன். அந்த மாதிரி உலகத்துக்கு தேவையான ஆக்சிஜனில் கிட்டத்தட்ட 20% ஆக்சிஜனை அமேசான் காடுகள் உற்பத்தி செய்கிறது. இதனால அமேசான் காடுகளை பூமியோட நுரையீரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா உலகத்துக்கே தேவையான ஆக்சிஜன்லேருந்து அமேசான்லேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 20% ஆக்சிஜன் கிடைக்கிது நமக்கு. அமேசான் மலைக்காட்டில் கிட்டத்தட்ட 427 வகை பாலூட்டி இனங்கள் இருக்குது. 1300 வகை பறவை இனங்கள் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது. 378 வகையான ஊர்வனம் இருக்குது. 400க்கும் மேற்பட்ட நீர்வீழ்ச்சிகளாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய வளமான விலங்கினங்கள்லாம் இந்த அமேசான் காட்டுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லை, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட பிளான்ட்ஸ், தாவர இனங்கள் இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி அதிக அளவுக்கு பிளான்ட்ஸ், தாவர இனங்கள் இருக்கிறதுனால அது கால்நடையை சமமாக வச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நீர் சுழற்சியை பராமரிக்கவும் இது உதவுவதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம எல்லாரும் நிறையா சாப்பாடு சாப்பிட்றோம், நிறையா வெரைட்டியான ஃபுட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் நம்ம சாப்பிட்றதுல கிட்டத்தட்ட 80% ஆஃப் ஃபுட் அந்த ஃபுட்டோட ஆரிஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து கிடைக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மைதான் இது. இதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, காஃபி கொட்டைகள் வெறும் அமேசான் காட்டில் மட்டும்தான் கிடைக்கும். உலகத்தில் வேறு எந்த இடத்துலையுமே கிடைக்காது. அப்படின்னு அந்த காஃபி கொட்டைகளை ஃபாரினர்ஸ் எடுத்து மற்ற கண்ட்ரீஸ்க்குலாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் இப்போ உலகத்தில் எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா காஃபி கிடைக்குது. ஆனால் காஃபி கொட்டை அமேசான் காட்டில் மட்டும் தான் கிடைக்கும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஃபோர்டு கம்பெனி உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், கார் கம்பெனி. இப்போ லீடிங் கம்பெனியாக இருக்கிற இந்த ஃபோர்ட் கம்பெனி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ட் கம்பெனியோட சிஇஓ ஹென்ரி ஃபோர்ட் என்ன பண்ணுறாருன்னா, அமேசான் காட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்ன இந்த அமேசான் ஃபாரஸ்ட்டில் இந்த அளவுக்கு நிறைய மரங்கள்லாம் இருக்குது, நிறையா ரப்பர் மரங்கள்லாம் இருக்குது. இந்த ரப்பர் மரங்கள்லாம் நமக்கு தேவைப்படும். நம்ம கார் தயாரிக்க ரப்பர்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேக்ட்ரியை அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ண மாதிரி அமேசான் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இவர் அவரோட ஃபோர்ட் கம்பெனி பில்டிங் கட்டார். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறையா விலங்கினங்கள்லாம் இருக்கும், நிறையா அனிமல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அனிமலாவது கிட்ட வந்துச்சுன்னா சுற்றுங்கன்னு சொல்லிட்டு சுற்றி நிறையா சோல்ஜர்ஸ் வச்சுருக்கிறாரு, நிறையா உத்தரவெல்லாம் போட்டிருக்கிறாரு. ஸோ மலை, காட்டுத்தீ இந்த மாதிரி எதுவும் நெருங்காத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக விலங்கினங்கள் எந்த அனிமலும் அட்டாக் பண்ணாத அளவுக்கு ரொம்ப 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 பாதுகாப்பாக நிறைய முன்னெச்சரிக்கைலாம் ஏற்படுத்தி நிறைய முன்னெச்சரிக்கைலாம் பண்ணி தன்னோட பில்டிங்கை கட்டாரு. என்னதான் மற்றதெல்லாம் அவர் பண்ணாலும் அமேசான் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன கொசுக்கள்லாம் அவரால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அந்த சின்ன சின்ன பூச்சிகள், அந்த சின்ன சின்ன கொசுக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற ஊழியர்களை தாக்குறதுனால அங்கே இருக்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் நோய்வாய்ப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பூச்சி தொலையும் கொசு தொலையும் தாங்காமல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் அவங்க அமேசான் காட்டிலேருந்து அந்த ஃபோர்ட் கம்பெனியை வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க கம்பெனி தான் வெளியே போகிறத தவிர அவங்க கட்டின அந்த பில்டிங் இன்னமும் அமேசான் காட்டுக்குள்ளே ரொம்ப பாழடைஞ்ச பில்டிங்காக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி பாருங்கள் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கைலாம் பண்ணாங்க. விலங்கு ஏதாச்சும் அனிமல்ஸ் சொன்னால் சுட்டுக்கொள்ள சொல்கிறாங்க, காட்டுத்தீலாம் வராத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க சுற்றி. பட் பூச்சிக்கிட்டு இருந்தும் கொசுக்கிட்டு இருந்தும் தப்பிக்க முடியல. அதுதான் நேச்சர். நம்ம என்றைக்குமே நேச்சர் அழிக்கக்கூடாது. நேச்சரை நம்ம அழிக்க பார்த்தா கடைசியில் நேச்சர் தான் அழிக்கும். அதுக்கு இது ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்குது. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 6 ஃபீட் ஸ்பைடர், 6 அடி சிலந்தி அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம நிறையா சிலந்தி பார்த்துருப்போம், நிறையா படத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஸ்பைடர் கடிச்சுன்னா ஸ்பைடர் மனம் மாறுறது, நிறையா
விஷ சிலந்தைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் நிறையா சிலந்தைகளில் விஷத்தன்மை இருக்குது. ஆனால் அதெல்லாம் கடித்தா மனுஷங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. பட் இந்த அமேசான் காட்டுக்குள்ளே 6 அடி சிலந்தி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் சயின்டிஸ்ட்லாம் 6 அடி சிலந்தி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாய்லிங் ரிவர். அமேசான் காட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பாய்லிங் ரிவர் இருக்குது. என்னதான் தண்ணி வந்து சூடான தண்ணியாக இருந்தாலும் இந்த தண்ணி வத்ததே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. வறண்டே போகாதவங்க தண்ணி வந்துகிட்டே இருக்குமாம் எப்பவுமே. நம்ம பாய்லிங் ரிவர்னு சொல்கிறோம். அதோட வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 70 டிகிரிலேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த அளவுக்கு ஒரு ஹீட்டான நீர் வந்து எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில. அடுத்ததாக ஸ்னேக்ஸ். ஸோ அமேசான் காடுனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு அனகொண்டா தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நம்ம நிறைய ஹாலிவுட் படத்துலாம் பார்த்துருக்கோம். அனகொண்டா வரும், அது மனுஷங்களை சாப்பிடும், நிறைய விலங்குகளை சாப்பிடும் அப்படிலாம் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அனகொண்டா கிட்டத்தட்ட 30 அடி வரை வளரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அனகொண்டாவோட பெரிய பெரிய பாம்புகள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்து இறந்து போயிருக்கிறதாமா. ஆனால் அந்த பாம்புகளில் வந்து அந்த பாம்புகளில் ஒரு சில ஸ்பீஷியஸ் மட்டும் இன்னும் அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா புல்லட் ஆண்ட்னா இந்த ஆண்ட் வந்து அமேசான் காட்டுக்குள்ளே இருக்குது. இந்த ஆண்ட் வந்து ஒரு மனுஷனை கடிச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா புல்லட் பாஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமாமா. இந்த எறும்பு தனியாக கடிச்சா அப்படி இருக்கும். இதே நிறையா எறும்பு கும்பலாக சேர்ந்து ஒரு மனுஷனை கடிச்சா அந்த மனுஷன் வந்து இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பிரானா ஃபிஷ். நம்ம எல்லாம் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற ஆற்றுல ஏரியெல்லாம் போய் மீன் பிடிக்க போவோம். ஆனால் அமேசான் காட்டுக்குள்ளே அப்படி நம்மளால் போக முடியாது. ஏன்னா அமேசான் காட்டில் பிரானா ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு ஃபிஷ் இருக்குது. அது எந்த அளவுக்கு விஷம்னா பார்த்தீங்கன்னா மனிதர்களையே கடித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு விஷத்தன்மை கொண்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், மனிதர்களையே கடித்து சாப்பிடக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பிரானா ஃபிஷ் வந்து அமேசான் காட்டுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லை, உலகத்திலே 2வது நீளமான நதி அமேசான் நதி தான். இந்த நதி கிட்டத்தட்ட சுமார் ஒரு 6400 கிலோமீட்டர் நீளம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அமேசான் காடுகளை பற்றி நம்ம இந்த அளவுக்கு பேசுகிறோம். உலகத்துக்கு தேவையான 20% ஆக்சிஜன் வந்து அமேசான் காடுகள் தான் தருது. நம்ம சாப்பிட்ற 80% உணவோட ஆக்சிஜன் வந்து அமேசான் காடுகள் தான். அதில் நிறைய உயிரினங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் நம்ம அதை பத்திரமா பார்த்துக்கிறோமானா கிடையாது. உங்களுக்கே தெரியும், அமேசான் காட்டுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி நிறையா காட்டுத்தீ ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய கம்பெனிஸ் போய் அதை அழிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மரங்களில் அழிச்சிட்டு இருக்காங்க. பல ப்ரைவேட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சுரங்க நடவடிக்கைக்காக அங்கே இருக்கிற மலைக்காடுகளை வந்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா காரணங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், கிளைமேட் சேஞ்ச் வந்து உலகத்தில் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. வெயில் அடிக்க வேண்டிய காலத்தில் மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்குது. நிறையா பனிக்கட்டுகளில் உருகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பூமியோட வெப்பநிலை எந்த அளவுக்கு உயர்ந்துட்டு வருதுன்னு சொல்லி நமக்கே தெரியும். ஸோ பூமியோட வெப்பநிலை இதே மாதிரி உயர்ந்துகிட்டே வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த அளவுக்கு நம்ம பேசின அமேசான் காடுகள் வந்து அழிஞ்சு போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சினால அமேசான் காடுகள் அழிய வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அழியாமல் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அமேசான் காடுகள் சுத்தமாக அழிஞ்சு போச்சுன்னா நம்ம உலகத்துக்கு தேவையான அந்த 20% ஆக்சிஜன் எப்படி கிடைக்கும்? அங்கே இருக்கிற உயிரினங்களில் இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமேசான் காடு மட்டும் இல்லை, இயற்கையை வந்து நம்ம பார்த்துக்கணும். இயற்கையோடு நம்ம இன்றைக்குமே வச்சுக்கக்கூடாது. அப்படி ஒத்துக்கிட்டா ஃபோர்ட் கம்பெனிக்கு நடந்த மாதிரி தான் நடக்கும். நேச்சர் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். இயற்கையாக பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ அமேசான் காடுகளை பற்றி நிறைய மர்மமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் கேட்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாம் சேஃபாக இருங்க. பை கைஸ்.